வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருங்க? ஹாப்பி சாட்டர்டே. இன்றைக்கி வீடியோ பார்க்கலாமா? ரைட். நம்ம இன்னைக்கு ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு காலையில் டிஃபன் எங்கள் வீட்டில் கஞ்சி தான். ஓகே. அதுக்கு சைட் டிஷ் வந்து வடை. சூப்பர் சூப்பர். இன்னைக்கு என்னென்னா தயிர் வடை குழம்பு வச்சுருக்குறேங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் தயிர் வடை குழம்பு. அது ஒன்றுமே இல்லைங்க. தேங்காய், உடச்சக்கல்ல, பச்சை மிளகா, ஒரு பீஸ் ஆஃப் இஞ்சி போட்டுட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு நிறைய பெருங்காயம் சேர்க்கணுங்க. ஆமாம், வடை சுட்டுக்கெல்லாம் அவர் சவுண்டு கொடுக்குறாரு, அவரை சொல்லலைன்னுட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு இந்த நல்லா அரைச்சி வச்சோம் இல்லையா நம்ம, அந்த எசன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் இருக்கிறத இதில் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற வரைக்கும் அந்த உடச்சக்கல்ல தேங்காய் போட்ட இதை நல்லா கொதிக்கணுங்க. கொதித்த பிறகு ஒரு அரை பேக்கெட் தயிர், 500 மில்லி அந்த ½ பேக்கெட் தயிர் அப்படியே கொண்டு வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொதிக்கக்கூடாது, சும்மா அப்படி புஷ்ஷுன்னு வரும்போதே ஆஃப் பண்ணி விட்ருங்க. அதில் இந்த வடை சுட்டு நம்ம போடணும். அப்படியே நீங்கள் வடையை போட்டிங்கன்னா அது வந்து சாஃப்டாக இருக்காது. அதனால் அந்த வடையை இந்த வெந்நீர், நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த வடையை தூக்கி அதில் போடுங்க. அப்படி தான் இந்த போட்டு வச்சுருக்குறோம் பாருங்கள் வடை. சூப்பராக இருக்கும் பாருங்க, நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க தயிர் வடை. அவ்வளோதான், அடி புட்டாலுமே இதை பாருங்க தயிர் வடை வந்துருச்சு. எப்படி வருது பாருங்க. ஆமாம், அதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தயிர் வடை குழம்பு வச்சுட்டு கஞ்சி சாப்பிடுவாங்க. ஓகே. அப்புறம் இன்னொரு வீடியோ பாருங்கண்ணே. ஹலோ, அதே மாதிரி இன்னொரு இது பாருங்களேன். இந்த அயன் பாக்ஸு, இந்த வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, அது மாதிரி ஹெவி கரண்ட் வர்றதெல்லாம் இந்த 3 பின் தான் நம்ம யூஸ் பண்ணோம். பார்த்துட்டிங்களா? இதில் வந்து இந்த பின்னு மட்டும் ஏங்க எல்லா இந்த 2 விட ஈக்குவலாக இல்லாமல் இது மட்டும் ஏன் கொஞ்சம் தடிமனாகவும் கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்குது. அது யாருமே நம்ம கண்டுக்க மாட்டோம். ஏதோ ஒன்று எடுத்து போட்டு வேலை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இது என்னடான்னா, இது வந்து நம்ம ப்ளக் பாயிண்ட்டை போடும்போது இதுதான் முதல்ல போயிட்டு உள்ளே போயிட்டு ஏன்னா ஹெவி லோடு கரண்ட்டு அப்படி இப்படி இருந்ததுன்னா இது எர்த்து மூலியமாக எடுத்து கீழே விட்டுரும். அதான் இந்த எலக்ட்ரிஷியன் சொல்லுவாங்களே, இந்த நியூட்ரல் அது இதுன்னு, அதெல்லாம் இது பார்த்துக்கும். இந்த 2 பின்னும் ஒரே மாடலில் இருக்கும். இந்த பின்னும் ஏன் இது லென்த்து பெருசாக வச்சாங்கன்னா, இதுவும் இதே மாடலில் வச்சுருந்தாங்கன்னா நம்ம ப்ளக் பாயிண்ட்டை, இந்த ப்ளக் பாயிண்ட்டை போடும்போது அடையாளம் தெரியாமல் போடுறோம். இதுன்னா இந்த பெரிய பின்னுக்கு தகுந்த மாதிரி போடுறோம், அதில் வரும். அதுதான் இங்கே விஷயம். இது வந்து நம்மளுக்கு சேஃப்டிக்காக இது பண்ணுறது. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அயன் பாக்ஸு இதெல்லாம் மெட்டலில் தயாரிக்கிறது. ஸோ ஈஸியாக கரண்ட் அதில் ஈஸியாக ஷாக் ஆகி நம்மளுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி இந்த 2 பின்னுக்கு பாருங்கள். 2 பின் தான் நம்ம செல்ஃபோன் மொபைல்லாம் வருது பாருங்கள்.